இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி 3வது அதிகாரம் 22 30 முடிய. எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இயேசுவை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? இதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த போதனையின் தொடக்கம். சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? நாம் இயேசுவில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் சாத்தானை ஓட்ட முடியும், ஆணவத்தை அழிக்க முடியும், சுயநலத்தை வேறறுக்க முடியும், பொறாமை இல்லாமல் செய்ய முடியும். அவர்களிடம் வார்த்தைகள் வழியாக, நம்முடைய கண்டிப்பு வழியாக, நம்முடைய வாழ்வில் உள்ள சான்றுகள் வழியாக இதையெல்லாம் நாம் சாதிக்க முடியும். அனைத்திற்கு மேலாய் கடவுளிடம் வேண்டுதல் வைப்பதின் வழியாக சாதிக்க முடியும். சாத்தானாக இருந்தால், நம்பிக்கையாளன் என்ற போர்வையிலே சாத்தானாக இருந்தால் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? அது தற்கொலை முயற்சி தானே. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். முதலில் வலியவனை கட்டி போட்டால் ஒழிய வீட்டில் நுழைந்து கொள்ளையடிக்க முடியாது. சாத்தான் என்ன செய்கிறான்? கடவுளுடைய நம்பிக்கையாளன் என்ற போர்வையில் இருக்கிற மனிதன் சற்று தளர்ந்து போனால், நம்பிக்கையில் தளரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, சோதனையில் விழ நேரிடும் பொழுது அவனை கட்டி போட்டு விடுகிறான் சாத்தான். அதனுடைய விளைவு அவனுக்குள்ளே புகுந்து, அவனுடைய காரியங்களில் புகுந்து, அவனை முற்றிலுமாக சாத்தானுக்கு அடிமையாக்கி விடுகிறான், சாகடிக்கிறான். உண்மைக்கு அவனால் சான்று பகர முடியாது, அன்பு செய்து வாழ முடியாது, நீதி செலுத்த முடியாது, பகைக்க முடியும், வர்மத்தோடு வாழ முடியும், சுயநலத்தோடு இருக்க முடியும். கட்டி போடப்பட்டவன் அப்படித்தான் செய்ய முடியும். ஆகவே சாத்தானை வெல்ல முடியாது. நாம் சாத்தானாக இருந்தால், நம்பிக்கை அற்றவனாக இருந்தால், வெளிவேஷத்தோடு நடந்தால். ஆகையினால் இயேசு என்ன போதிக்கிறார்? நான் கடவுளுடைய விரலை கொண்டே சாத்தானை விரட்டுகிறேன். கடவுளுடைய விரலை கொண்டே சாத்தானை விரட்டுகிறேன். கடவுளுடைய விரல் என்ன செய்கிறது? படைக்கிறது, உயிர்ப்பிக்கிறது, சுகப்படுத்துகிறது. எல்லாம் கடவுளுடைய கூறுகள். அன்பானவர்களே, ஆகையினால் கடவுள் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்ன? என்னோடு இணைந்து வாழுங்கள், நீங்கள் கனி தருவீர்கள். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே சாத்தான் புகுவதற்கு எந்த நேரமும் காத்திருக்கிறான். எங்களில் பலரில் சாத்தான் புகுந்து ஆட்சி செய்கிறான். அன்பான எங்கள் கடவுளே, நீர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். உமக்கு நாங்கள் ஊழியர்களாக, அடிமைகளாக, சீடத்திகளாக, உம்முடைய சொந்த பிள்ளைகளாக உண்மையிலேயே வாழ வேண்டும். இதனால் சாத்தானை முறியடிக்க வேண்டும். உம்முடைய விரல் எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.